தன்னோட மொத்த வாழ்க்கையுமே ரிஸ்க்ல போட்ட இந்த நபர் 669 குழந்தைகள் உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் அதுக்கு அடுத்த ஒரு 50 வருஷங்கள்ல யாருக்குமே தெரியல. நம்மளோட 100 நாள் சேலஞ்சில 7வது நாள் 7வது வீடியோ இது. ஆக்சுவலா நிக்கோலஸ் வின்டன்ங்கிற இவரு லண்டன்ல வாழ்ந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர். 1938ல இவருக்கு அவரோட ஃப்ரெண்ட் மூலமா 2வது வேர்ல்ட் வார் தொடக்கமா நாசி கைப்பற்ற போற செக்கோஸ்லோவாக்கியாங்கிற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில நிறைய அகதி குழந்தைகள் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போர்ல சாக போறாங்க. அவங்கள காப்பாத்த எந்த ஒரு கண்ட்ரியுமே முன் வரலங்கிற விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அந்த குழந்தைகளை காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணி அவங்களுக்கான போலி டாக்குமெண்ட்ஸ், குழந்தைகளை அடாப்ட் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் ஃபேமிலிஸ் அண்ட் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து 669 குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின்ல காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே அவர் மனைவி கிட்ட கூட சொல்லிருக்க மாட்டாரு. அப்படியே ஒரு 50 வருஷம் கழிச்சு 1988ல அவர் மனைவி அவரோட ஒரு பழைய நோட் புக் மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லைவ் டிவி ஷோல அதை வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலஸ கேஷுவலா ஒரு டிவி ஷோ கூட்டு போயிருப்பாங்க. அங்க இருந்த ஒரு நபர் நிக்கோலஸ காட்டி இந்த நபரால உயிரோட இருப்பவங்க யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அங்க இருந்த எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவர் வைஃப் அவர் காப்பாத்தின எல்லாரையுமே அங்க வர வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற நல்லது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அது மூலமா நிறைய பேர் நல்லது செய்வாங்கங்கறத தாண்டியும் நம்ம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளோட மன திருப்திக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நான் நினைக்கிறேன்.